ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹரி வந்துட்டு, நான் சொல்கிறத கேளு, அவசரப்படாதம்மா, உனக்கு ஒரு அசிங்கம்னா அது எனக்கும் தானே, அதனால் கொஞ்சம் அமைதியாக தான் நம்ம விட்டு பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, பாரதி ரூமில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ் போவாங்க. என்னடி ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நான் முடிச்சிட்டேம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா, சொத்து எல்லாமே என் பேரில் எழுதிட்டாங்களாமே, நான் தான் இனிமேல் இந்த வீட்டோட ராணியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்து, யார்டி இதெல்லாம் உன்கிட்ட சொன்னது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுமான்னு தமிழ் சொல்லும்போது, ஒழுங்கு மரியாதையே சொல்லி, இதை உங்ககிட்ட யார் சொன்னது, என்கிட்ட கேட்ட மாதிரி வேறு யார்கிட்டயும் இந்த மாதிரிலாம் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு, ராணி அக்கா தாம்மா சொன்னாங்க அப்படின்வாங்க. இங்கே பாருடி, இதை வந்து இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது, யார்கிட்டயும் இந்த மாதிரி கேட்கவும் கூடாது, சரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட தமிழ் வந்துட்டு, சரிம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி கொஞ்சம் சிரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, சாரதா சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா போயிட்டு, என்னத்த எப்படிலாம் எங்களை திட்டம் போட்டு ஏமாத்திட்டீங்கல்ல, இப்படிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது, எல்லாமே எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்துட்டு கடைசியில் அதை எல்லாத்தையும் அப்படியே மாற்றி விட்டுட்டீங்கல்ல நீங்கள் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஆதி வந்துட்டு, இங்கே பார், அம்மா கிட்டே இந்த மாதிரி கோவமாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, என்ன உனக்கு இந்த சொத்து தானே வேணும், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணு, பாரதி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போவாங்க. அங்கே பாரதி ஆதியை வந்து கண்டுக்காமல் அவங்க பட்டுன்னு துணியெல்லாம் மடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி போயிட்டு, என்ன பாரதி, நான் உங்களை கூப்பிடுறேன், கண்டுக்க கூட மாட்டீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ பாரதி எதுவுமே பேசாமல், நான் போயிட்டு தமிழோட ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்வாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது, நீங்கள் கூட தான் போய் படுத்தீங்க, நான் உங்களை எதுனா கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கேருந்து போயிடுவாங்க. பாதி மனசுக்குள்ளே, என்னாச்சு பாரதி ஏன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒருவேளை நான் தான் அவங்க நார்மலாக இருக்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறனோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். வக்கீல் வருவாங்க. டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அறிவுக்கிட்ட கொடுப்பாங்க. அறிவு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாரதா வருவாங்க. சாரதா கிட்டேயும் வந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிருவாங்க. அப்போ வக்கீல் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த குழந்தையோட கார்டியன் சைன் பண்ணால் போதும், சொத்து எல்லாமே உங்களோட பேருக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, பாரதி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாரதியும் அந்த இடத்துக்கு வருவாங்க. வக்கீல் வந்துட்டு, என்ன மேடம், உங்களுக்கு சொத்து எல்லாத்தையுமே எழுதி கொடுக்கறதுக்கு ஓகே தானே, இங்கே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பாரதி பார்த்தீங்கன்னா, என்னால் கையெழுத்து போட முடியாது, சொத்தை எழுதி கொடுக்க முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட ஸ்வேதா செம்மையாக டென்ஷன் ஆகிடுவாங்க. பார்த்தீங்களா மாமா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இவ சொத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு, பார்த்தீங்களா சொத்து அவள் பேருக்கு வந்த உடனே அவளோட உண்மையான முகம் வெளியே வந்துடுச்சு, இப்போ போய் நம்பிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா இவ்வளோ நாளா அப்படின்வாங்க. ஆதி வந்துட்டு, என்ன பாரதி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், ஆமாம் நான் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், இப்போ சொத்து என் பேருக்கு வந்துடுச்சு, இதில் என்னோட பொண்ணோட எதிர்காலம் இருக்குது, இது எங்களோட வாழ்க்கை, கண்டிப்பாக சொத்து எதையுமே உன்னோட பேருக்கு எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹரி வந்து வக்கீல்கிட்ட, சரி நீங்கள் போங்க, நாங்கள் பேசிட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. வக்கீலும் அங்கேருந்து போயிடுவாங்க. சாரதாவும் பாரதி கிட்ட, என்ன பாரதி பண்ணிட்டுருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி, அம்மா சொத்து எல்லாமே என்னோட பேருக்கு வந்துடுச்சுல, அதை நான் என்னால் யாருக்குமே எழுதி கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு சொத்து முக்கியம், ஸ்வேதா அப்படி தானே சொன்னால், ஸ்வேதாவுக்கு நீங்கள் ஆதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்க, அது நடக்காமல் போயிடுச்சு, அதுக்காக சொத்து முழுசையும் உன் பேரில் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்வாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, பார்த்தீங்களா மாமா, இவ சொத்துக்காக தான் வந்தான்றத நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னேன், இப்போ சொத்தை எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா பார்த்தீங்களா அப்படின்வாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, ஆமாம் இந்த சொத்தை என்னால் உனக்கு எழுதி கொடுக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு பேசிட்டு தமிழை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, என்ன மாமா, என் பேரில் வந்து எழுதி கொடுக்குறேன்னு நீங்களாக தான் வந்து சொன்னீங்க, இப்போ வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க அந்த பாரதி, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது அவங்களுக்கு அப்படின்வாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹரி வந்து, என்ன மாப்பிள்ளை, நீங்கள் தான் வந்து பாரதி கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு வந்து தெரியாது சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன்னா 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக பேசி வச்சுட்டு வந்து நடிச்சிட்டு போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மாமா, என்னன்றதை நான் பாரதி கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சொத்து எல்லாத்தையுமே நான் உங்கள் பேருக்கு எழுதி கொடுத்துட்றேன், பாரதி கிட்ட மட்டும் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு ஸ்வேதா வந்துட்டு, என்னம்மாம்மா திரும்ப திரும்ப வந்துட்டு எங்களை முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் சொல்கிறதுலாம் நம்பி ஏமாறதுக்கு அப்படின்வாங்க. அப்போ சாரதா வந்துட்டு, அதான் ஆதி சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹரி வந்துட்டு, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல மாப்பிள்ள, நீங்கள் அப்படியே அமுல் பேபி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, ஆனால் நீங்கள் பண்ணுற வேலைலாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாரதா வந்துட்டு கோவப்பட்டுட்டு, இங்கே பாரு அறிவு, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதாவும், அதான் மாமா டைம் கேட்டிருக்காருல்லப்பா,
நம்ம அந்த டைமை கொடுக்கலாம். ஆனால் நான் எப்போ என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது. எப்போ வேணும்னாலும் எது வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ஆதி அங்கேருந்து கிளம்பி நேராக பாரதியை பார்க்க போவாங்க. பாரதி ரூமில் செம டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி போயிட்டு, என்ன பாரதி பண்ணி வச்சுருக்கீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பாக போய்டும், எல்லாரும் உங்களை எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்வாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, அதான் அவங்க எல்லாருமே சொன்னாங்களே, எனக்கு அவங்க சொன்ன மாதிரி பணம் சொத்து எல்லாமே தான் முக்கியம், என் பேருக்கு வந்ததை நான் யாருக்குமே எழுதி கொடுக்க தயாராக இல்லை அப்படின்வாங்க. அது கேட்ட ஆதி வந்துட்டு, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, மற்றவங்க உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு நீங்கள் எதுக்காகங்க இடம் கொடுக்குறீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி வந்து, இவ்வளோ பேசுகிற நீங்கள் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும் அப்படி. ஸ்வேதாக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவள் எது பண்ணாலும் கண்டுக்க மாட்டீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்த சொத்தை அப்படியே தூக்கி ஸ்வேதாக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அவள் உங்களை மிரட்டுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அது என்னன்றது எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப பெரிய விஷயம். சொத்து முழுசையும் தூக்கி கொடுத்துட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லாமல் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க, அது என்னன்றது எனக்கு இப்போ நீங்கள் சொல்லியே ஆகும். அது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொத்து கொடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அதை நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்வாங்க. பாதி வந்துட்டு, நீங்கள் யோசிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாரதி வந்துட்டு, என்ன அது சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போனதுனால ஸ்வேதா ரொம்பவே அப்செட் ஆகிட்டா. அம்மா அதையே நினச்சி ரொம்ப கவலையில் வந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் வந்துடுச்சு, ஸ்வேதாக்கு எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க, வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற காரணத்தை வெளியே போய் வேறு யார்கிட்டனா சொன்னால் கூட அவங்களே சிரிச்சிருவாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆதி, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு எதுவுமே பண்ணிடல, எதுக்காக நீங்கள் ஸ்வேதாக்கு மொத்த சொத்தையும் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன்னா ஒரு விஷயம் அவங்க நடக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, அது நடக்காமல் போயிடுச்சு, அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை, இதில் யாரோட தப்பும் இல்லை, இதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இதில் வேறு எதுனா ஒரு காரணம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது, வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது நீங்கள் என்னன்றது என்கிட்ட சொல்லுங்கள் ஆதி, அதை நீங்கள் சொல்லிட்டுனா நான் அடுத்த நிமிஷமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.